பாஜகவின் காவிமயமாக்கும் நடவடிக்கைகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், உலக பொதுமறை தந்த வள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசினார்கள். தமிழ்நாட்டின் ஆளுமைகளின் சிலைகள் மீது காவிச்சாயம் பூசினார்கள். வானொலி என்ற தூய தமிழ் பெயரை நீக்கிவிட்டு ஆகாஷவாணி என்று அறிவித்தார்கள். தற்போது தூர்தர்ஷன் லோகோவும் மாற்றப்பட்டிருக்கிறது என்று அவர் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியுடைய லோகோவானது காவி நிறத்தில் மாற்றப்பட்டிருப்பதாக ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இது குறித்து ட்விட்டர் பதிவை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக உலக பொதுமுறை தந்த வள்ளுவருக்கு காவி சாயம் பூசினார்கள். தமிழ்நாட்டின் ஆளுமைகளின் சிலைகள் மீது காவி பெயிண்ட் ஊற்றி அவமானப்படுத்தினார்கள். வானொலி என்ற தூய தமிழ் பெயரை ஆகாசவாணி என சமஸ்கிருதமயமாக்கினார்கள். பொதுகை என்ற அழகிய தமிழ் சொல்லையும் நீக்கினார்கள். தற்பொழுது தூர்தர்ஷனுடைய லோகோவிலும் காவி கரையை அடித்திருக்கிறார்கள் என்ற தன்னுடைய விமர்சனத்தை இந்த ட்விட்டர் பதிவில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். நான் தேர்தல் பரப்புரையில் சொன்னது போன்று அனைத்தையும் காவிமயமாக்கும் பாஜகவுடைய சதி திட்டத்தின் முன்னோட்டம் தான் இவை அனைத்தும் என்று அந்த ட்விட்டரில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த ஒற்றைவாத பாசிசத்துக்கு எதிராக இந்திய மக்கள் வெகுண்டெழுவதை 2024 தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்ற தன்னுடைய காட்டமான விமர்சனத்தை ட்விட்டர் பக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கண்டனத்தை பதிவிட்டது போல ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.